ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. எடுத்துட்டீங்களா? ஆ ஆ படம் நல்லா இல்லை ப்ரோ. ஒர்க் அவுட் ஆகல, பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. எதனாலனா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கனெக்டே ஆகலை பெருசாக. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கானு தெரியல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிலோ ஆவரேஜ் தான் ப்ரோ. அந்த காம்போலாம் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல. ஆர்யா சார் ஆஸ் யூஷுவல் வருவார், ஃப்ரேமில் போகிறாரு. ஆனால் வந்து கௌதம் கார்த்திகெல்லாம் ரொம்ப ஹெவி டோஸாக இருந்துச்சு. ஓவர் ஆக்டிங் ப்ரோ. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல, கிரிஞ்சாக இருந்தது. மஞ்சு வாரியர் அழகாக இருக்காங்க, அதுல்யா அழகாக இருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த படம் பண்ணும்போது அந்த படத்துக்கான ஒரு சோல் இருக்கணும்ல. நம்மளால் கனெக்ட் ஆகணும். எந்த வகையிலுமே என்னால் கனெக்ட் ஆக முடியல. ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எப்படா கதை சொல்லி முடிப்பீங்க, எப்படா கிளைமேக்ஸை முடிப்பீங்க, இதுக்கு வேறு பார்ட் 2 வேறு லீடு. அப்படி இருக்கிறப்ப எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. நான் நல்ல படங்கள் எல்லா படங்களும் பார்ப்பேன். சில படங்கள்லாம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகும். இப்போ வாலா 2ன்னு ஒரு படம், மலையாள படம். அந்த படம்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ நான் தேட்டருக்கு வரதே என் மனசுக்காக, நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக வரேன். எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படி ஆமாம், அப்படி இருக்கிறப்போ நீ உன் பிரச்சனை, நாட்டு பிரச்சனைலாம் தூக்கி ஏன் தலையில் விட்டான், எனக்கு எதுக்குங்க? அதான் பார்த்துக்கிறாங்கல்ல, பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கிறாருல்ல நாட்டு பிரச்சனை. அதுக்கு தானே சம்பளம் வாங்குறாரு. மோடிலாம் நடிச்சிருக்காரு. அவங்க பார்த்துக்கிட்டோம் நாட்டு பிரச்சனை. எனக்கு நாட்டு பிரச்சனை தேவையில்லை, என் குடும்ப பிரச்சனையே 1008 இருக்குது. மோடி தாங்க நடிக்கிறாரு. மோடி பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மிஷன் கொன்றும் ஒன்று. மிஷன் இம்பாசிபிள்லாம் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஹாலிவுட்காரனே தற்கொலை பண்ணிப்பான் இப்படிலாம் கம்பேர் பண்ணனா. வெறுப்பேத்துற. சொல்லு. சரத்குமார் வேற லெவலுங்க. எத்தனை கெட்டப்பில் வந்திருக்காரு. தசாவதாரத்துக்கு அப்புறம் இவர் தான் பயங்கர நக்கச்சக்க கெட்டப்பில் வந்திருக்கிறாரு. சரத்குமார் தான் உண்மையான ஸ்பைன்னு நினைக்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சி நடத்துகிறாரு, இந்த சைடு பாஜகவில் இருக்கிறாரு. உண்மையான ஸ்பைன்னு நினைக்கிறேன் அவர் சரத்குமார் சார். கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை. அது நான் சொல்லிட்டா இப்படி அதெல்லாம் ட்விஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. படத்தில் வில்லனே வந்து நாங்கள் தாங்க. மக்கள் பார்க்க வந்த பாரு, நாங்கள் தாங்க வில்லனு. மஞ்சு வாரியர் அழகாக இருக்காங்க. மஞ்சு வாரியர் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே பின்ன அழகான பெண்ணாக இருக்காங்க. ஆம்பளையாக இருந்தால் ஒரு பொண்ணை சைட் அடிக்கணியா, ரசிக்கணியா, என்னயா நீ பேசுகிற? மஞ்சு வாரியர் நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லுங்கள். அதுலேயாவும் அழகாக இருக்காங்க. இவங்களும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. ஓகே, இந்த கண்ணு 2 கண்ணு எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நிறையவே நல்லா தான் இருக்காங்க. தேங்க்யூ. இது உண்மையிலே வந்து ஒரு ரா ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு என்னென்னா, அதில் ஒரு 2-3 விஷயங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சாதாரண மக்களாக இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையுமே இழந்துட்டு நம்மளுக்காகவே ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதோட இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். முதல் விஷயம், டெக்னிக்கலாக உண்மையிலே ஒர்த்தபிள். ஏன்னா டெக்னிக்கலாக அடி வாங்கிடுச்சுனாலே படம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ இந்த படம் வந்து ஒரு நியூக்ளியரை காட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் கொடுத்தது. வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு, வேறு ஒரு நாட்டுக்கு கொண்டு போகும்போதோ, அந்த இடத்துல ஒரு விஷயங்களை வைக்கும் போதோ, அந்த நாடை காட்டும் போது நம்மளுக்கு அது ஒர்த்தபிளாக தெரிஞ்சது. உண்மையிலே டெக்னிக்கலாக படம் ஒர்த்தபிள். அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோமா, அது இன்னமும் அவர் சொன்னாலே அந்த பொடி அந்த ஒரு பாட்டெலாம் வருங்க, அந்த பாட்டெலாம் ஞாபகம் வரும். அப்படியே டோட்டலாக இதில் வந்து உண்மையிலே அடையாளமே தெரியாத மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லனாக காட்டின விதம் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுக்காகவே படம் பார்க்கலாம். எனக்கு என்னென்னா, அவங்க 3 பேரோட ஒரு விஷயங்கள் இருக்கும். மஞ்சு வாரியர்ஸு, ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக், இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல ஃபைட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று வரும். அது செம்மையாக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸ் அவரோட ஃபைட் பண்ணும்போது லேடிஸ் நாங்களே எழுந்து ஃபைட் பண்ணலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம ஒரு ஒர்த்தபிளான. ஆமாம், ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, நார்மலாக ஒரு ஏஜென்ட் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுவாங்க, நிறையா வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்குலாம் இது ஈஸியாக புரிஞ்சிடும். அதை தாண்டி எல்லாருக்குமே புரியுமா, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு மைனஸாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாக ஏஜென்ட்டோட அந்த லைஃப் ஸ்டைலே கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி கொஞ்சம் கமர்ஷியலாக கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஒரு சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். அப்பா பையங்கிற சென்டிமெண்ட் கொடுக்குற போதாவது அதையாவது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வெறும் ஏஜென்சியை மட்டுமே மெயினாக வச்சு அதையே கொண்டு ட்ராவல் பண்ணும்போது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். பார்க்கலாம். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஓப்பனாக சொல்லணுன்னா ஒர்த்தபிளாக நம்ம படம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆக்ஷன் சீன்ஸை விரும்புகிறவங்க, லைக் பண்ணுறவங்க இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. அதை தாண்டி ஏஜென்சியோட வெப் சீரிஸ்லாம் பார்க்குறவங்களாம் அதை பார்க்கலாம்.
பெருசாக நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹாலிவுட்டில் வந்து ஜேசன் பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு, மிஷன் இம்பாசிபிள்லாம் பார்த்துருப்போம்ல, அது தேட்டரிக்கெல்லாம் நல்லா இருக்கும் படம். ஆனால் வந்து வெப் சீரிஸில் பார்க்குறதுலாம் அந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியாது. படம் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இது வந்து ஸ்பை ஜோனரில் நல்லா பண்ணியிருக்காங்க, கேஸ்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் அவங்க அப்பா மாதிரி தனுஷ் படத்தில் வில்லன் ரோல் செலக்ட் பண்ண மாதிரி இதுவும் கரெக்டாக வில்லன் ரோல் கூலாக, அந்த விஜய் சேதுபதி கூட ஒரு படம் வந்து கூலாக பண்ணியிருப்பார், ஜாலியாக பண்ணியிருப்பார். அது மாதிரி இந்த வில்லனிசமே கூலாக பண்ணியிருக்காரு அவர். அது அவர் செட் ஆகுது. அது இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வில்லன் ரோல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல படம் ஓவரால் நல்லா இருந்தது. ப்ரெடிக்டே பண்ண முடியல, ட்விஸ்டே லாஸ்ட் சீனில் தான் சொல்கிறாங்க யார் ஹீரோ யார் வில்லன்னே புரிய முடியுது. பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. ஆர்யாவுக்கு செகண்ட் பார்ட்லேயும் வந்து ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறேன்.